or to find the perfect water. Experience water like never before. Admissions open at Sri Venkateshwara College of Engineering and Technology, Pondicherry. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999. அவர் ஊருக்கு அனுப்பி வச்சார் கரலப்பாக்கத்துக்கு. ஒரு 2 கழுதை வாங்கி கொடுத்து என் கூட போய் ஃப்ரெண்ட் ஆகுன்னு சொல்லி ஒரு 20-25 நாள் கிட்ட அது கூட தான் இருந்தேன் பழகலாம். அந்த டைம்லேயே வந்து நம்ம யோசிச்சிட்டோம், இப்போ அசோகனா நம்ம எப்படி நடிக்க போகிறோம், அசோகன் எப்படி நிற்க போகிறான், அவன் எப்படி நடக்க போகிறான், அவன் எப்படி சிரிக்கணும், அவன் எப்படி பேசணும், அவன் என்ன ஸ்லாங் யூஸ் பண்ணணுன்ற அளவுக்கு நம்ம என்னை யோசிச்சுட்டு வர சொல்லிட்டாரு. அது ஒரு பெரிய ஆறு. அது இங்கேருந்து நம்ம அந்த பக்கம் உண்மையிலே கடக்கிறோம். நம்ம மிஸ் ஆகிடுச்சுன்னா கீழே போய் விட வேண்டியது தான். ஏன்னா இந்த சைடு வந்து ஒரு பெரிய ஒயர் கட்டியிருப்பாங்க இந்த முனையிலேருந்து அந்த முனை வரைக்கும். அதை தாண்டினதுக்கப்புறம் அந்த ஒகேனக்கல் மக்கள் இருக்காங்கல்ல, லோக்கல் பீப்புள்ஸ், அவங்க இருந்திருப்பாங்க ஒரு 10 பேர். நம்ம அடிக்கும் தண்ணி, நம்ம அடித்து போய் இந்த கயிறை பிடிக்கணும். அதை மிஸ் ஆகிடுச்சுன்னா அந்த ஆளுங்க அவங்களும் போயிட்டாங்கன்னா போய் இறங்க வேண்டியதுதான் கீழே. ஆக்டிங்னா என்னடா அப்படி கேட்டார். ஆக்டிங்னா வந்து உள் வாங்கி அப்படியே நடிக்கிறது, கொட்டுறதுனா தான் ஆக்டிங் அப்படின்னு. அது ஆக்டிங்கே இல்லைடா, ஆக்டிங்னா என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆக்டிங்னா ஒரு சூழலுக்கு ஏற்ற மாதிரி நடிக்கிறதுடா. அந்த சூழல் வந்து மாறலாம். இப்போ நான் ஒரு கதை எழுதிட்டேன், அந்த கதையில நீங்கள் எல்லாம் நடிக்க போகிறீங்க. ஆனால் அந்த நீ நடிக்கும் போது உனக்கு ஆப்போசிட்டில் இருக்கவன் வேற மாதிரி நடிச்சிட்டானா நீ டப்புன்னு அசோகன்லேருந்து அர்ஜுனா வந்து ஆனால் இது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. அசோகனாவே யோசி, அவர் தப்பு பண்ணிட்டாருன்னா அசோகன் என்ன பண்ணுவான் அந்த தப்புக்கு, அதை நடிக்கணும்டா. அந்த சூழல் மாறுதுன்னா அந்த சூழல் உனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோ. எல்லாம் மக்கள் வந்து எதை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றாங்கன்னா, அந்த அவர் ஒரு மந்திரம் சொல்லிட்டே இருப்பார் விக்ரம் சார் அடிக்கடி. உடலை முறுக்கிடடா பங்காளி, இல்லை 1000 மண்டுகள் காதுக்குள் கேட்கின்றது கீச் கீச் அப்படின்னு ஒன்று போடுவார். எங்கள் அண்ணனும் என்கிட்ட கேட்டேன், அது ஏதோ சொல்கிறாரா, என்னடா அது எனக்கு புரியலடா. நான் அவன்கிட்ட சொன்னேன், தங்கலான் வந்து சின்ன வயசில் அவர் வந்திருப்பார் அந்த லேண்டுக்கு, அதெல்லாம் வந்தது அவர் ஞாபகம் வந்துட்டே இருக்கு, அதுதான்டா அவர் மந்திரமாக சொல்கிறார். பார்ப்பனியத்தால் வெட்டப்படும் புத்தனின் தலை அசோகனால் ஒட்டப்படும் அப்படின்ட்டு ஒருத்தர் எழுதி கொடுத்தார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலாக இந்த அட்டையரில் பார்க்க எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்குது. உங்களை வேற ஒரு கெட்டப்பில் அட்டையரில் எல்லாம் பார்த்து, படமும் அந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு எமோஷனை நோக்கி போகிற படம். ஸோ இந்த அட்டையரில் பார்க்க ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த ரிலீஃப் கிடச்சிருச்சா? இந்த காஸ்டியூம் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமே எங்களுக்கு அந்த ஒரு ரிலீஃபாக தான் இருந்தோம். ஆனால் இப்போ இந்த காஸ்டியூம்லேயே நமக்கு அதுதான் பிடிச்சிருக்கு பார்க்குறது. அசோகனா இருந்ததை விட, அர்ஜுனா இருக்கிறத விட அசோகன் தான் உள்ளேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஆக்சுவலாக ஹரி அவர்கிட்ட பேசியிருந்தப்போ அவரும் இதே தான் சொன்னார். அந்த காஸ்டியூம் வந்து எனக்கு கரெக்டாக எல்லா காற்றும் வந்துச்சு, நமக்கேற்ற காஸ்டியூமாக அது இருந்துச்சு, இந்த காஸ்டியூம் தான் எனக்கு இப்போ அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லி. காஸ்டியூம்னா நம்ம இப்போது ரொம்ப நாளாக ஒரு இப்போ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, 2 மாதம் நம்ம ஏதோ ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா நம்ம அதுக்கு பழகிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 120 நாள் 140 நாள் ஒரே மாதிரியே இருந்திருக்கோம்ல, அதனால் நமக்கு அது மென்டலி அதே மாதிரி தான் இருக்கும். சூப்பர். ஆக்சுவலாக வந்து விக்ரம் சார் சொல்லியிருந்தாரு, ஸோ இந்த படத்துக்காக வந்து நாங்கள் எமோஷனலாகவே ஒரு பக்கம் ட்ரெயின்டு, இன்னொரு பக்கம் ஃபிசிக்கலாக நிறைய உழைப்பு இதில் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரம் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ அசோகனுக்காக நீங்கள் லைக் ஃபிசிக்கலாக தயாரான விதம், அந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். ஃபிசிக்கலாக வந்து நான் ஃபஸ்ட்டு எனக்கு ரஞ்சிதா நான் இந்த கேரக்டர் சொன்னதுக்கப்புறமே நான் படத்தில் ஒரு கழுதை வளர்க்குறேன்ல, அந்த கழுதை கூட நீ ப்ராக்டிஸ் ஆகணும்டா. ஏன்னா அந்த கழுதை நிறைய ஸ்டண்ட் பண்ணுது படத்தில், மலை ஏறணும் இறங்கணும், எங்கள் கூடயே ட்ராவல் ஆகணும், அதெல்லாம் இல்லை, அது நீ கூப்பிட்டா வரணுன்றதுக்காக அவர் ஊருக்கு அனுப்பி வச்சார் கரலப்பாக்கத்துக்கு. ஒரு 2 கழுதை வாங்கி கொடுத்து என் கூட போய் ஃப்ரெண்ட் ஆகுன்னு சொல்லி ஒரு 20-25 நாள் கிட்ட அது கூட தான் இருந்தேன் பழகலாம். அந்த டைம்லேயே வந்து நம்ம யோசிச்சிட்டோம், இப்போ அசோகனா நம்ம எப்படி நடிக்க போகிறோம், அசோகன் எப்படி நிற்க போகிறான், அவன் எப்படி நடக்க போகிறான், அவன் எப்படி சிரிக்கணும், அவன் எப்படி பேசணும், அவன் என்ன ஸ்லாங் யூஸ் பண்ணணுன்ற அளவுக்கு நம்ம என்னை யோசிச்சுட்டு வர சொல்லிட்டாரு. என்ன மாதிரி நீ ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்துரு. அப்புறமா ரிஹர்சல் வச்சாங்க. ரிஹர்சலில் தான் வந்து அந்த மாதிரி சொன்னேன், நான் இப்படி தான் நான் பண்ண போகிறேன், இப்படி தான் நடிக்க போகிறேன் அப்படின்னு. சரி எனக்கு ஓகேடா நீ பண்ணு, ஆனால் நீங்கள் எப்படி நான் யோசிச்சிங்க அசோகன் கேரக்டர் அது பண்ணிக்க. அவரு நடிச்சு காமிச்சார், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அவ்வளோ ஒரு மாதிரி நடிச்சு காமிச்சார். அதுலேருந்து சிலது நான் எடுத்துகிட்டு நான் பண்ணுமா இல்லை எந்த மாதிரி பண்ணட்டுமானு, உனக்கு எது தோணுதோ பண்ணு, எனக்கு ஓகே, நீ ஃப்ரீயாக பண்ணு, ஜாலியாக பண்ணு அப்படின்னு சொல்லி ஃப்ரீடம் கொடுத்தாரு. பட் ஆனால் உங்களுக்கு அந்த சீன் பேப்பர் கொடுத்துரு, டைலாக்ஸ்லாம் கொடுத்துரு, உங்களுக்கு அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிட்டு வர சொல்லி. எனக்கு வந்து கேரக்டராக சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் உன் கேரக்டர் வந்து ரொம்ப வீக்கான ஒரு பையன் அசோகன், ஒரு 16 வயசு பையன், ரொம்ப வீக். அவனுக்கு வந்து அவனால் சாப்பிட மாட்டான் சரியா, அது மாதிரி அந்த இது பண்ணுவாங்கள்ல, அது பண்ணும்போது கூட அவனால் உடம்புல தெம்பு இருக்காத ஒரு ஆள்றா நீ. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல நீ இந்த பேய் பிடிக்கும் போது வேற ஒன்றா நீ மாறணும், ரெண்டா ப்ரிப்பேர் ஆகிக்கோ. அசோகன் டு அந்த ஆரத்தி ஆரன் அவங்களா நீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறியோ பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னார். ஓகே, செமையாக இருக்குங்க. இது லைக் வந்து அவர் எல்லாமே ஒரு பயங்கரமாக கிராஃப்ட் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணிடுவார். பட் அது உங்கள் ஃப்ரீடம் கூட்டது வந்து பயங்கர இம்ப்ரெசிவாக. எல்லா படத்துலையும் எனக்கு தம்மம்லையும் அப்படி தான் கொடுத்தாரு. நட்சத்திரம் நகரிலையும் அதே ஃப்ரீடம் தான். நட்சத்திரம் நகரில் வந்து நீ எப்படிடா ஒரு கே கேரக்டரா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எப்படி ப்ளே பண்ண போகிற அப்படின்னு கேட்டார். நான் ஒரு பொண்ணு எப்படி லவ் பண்ணணும்,
அதே மாதிரி தானே ஒரு பையனை லவ் பண்ண போகிறேன், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்க வேணாம், அப்படி ப்ளே பண்ணது தான். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போயிருப்பீங்களா இந்த வேர்ல்ட் ஆஃப் தங்கலான்? ஸோ அது பார்க்குறப்ப எப்படி இருந்தது அந்த செட்? ஃபர்ஸ்ட் நாங்கள் அந்த ஆற்ற கடக்கிற சீக்வன்ஸ், அதுதான் ஃபர்ஸ்ட்டு ஒகேனக்கல்ல எடுத்தாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் டே நாங்கள் போகிறோமே. ஃபர்ஸ்ட் ஷூட் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஷூட்டு எனக்கு விக்ரம் சாருக்கு மதுரை போர்ஷன், இந்த காடையின் போர்ஷன் வருதுல்ல, அதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. அதில் நம்ம இருக்க மாட்டோம். இந்த ஒகேனக்கல் அந்த ஆற்ற கடக்கிற சீக்வன்ஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த வெள்ளைக்காரன் வந்து கை கொடுப்பான், அந்த சீக்வன்ஸ்லாம் எல்லாரும் 1 by 1 வந்து போவீங்க. அந்த இதுதான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க. அப்பதான் எனக்கு வந்து என்னடா அது ஒரு பெரிய ஆறு, அது இங்கேருந்து நம்ம அந்த பக்கம் உண்மையிலேயே கடக்கிறோம். நம்ம மிஸ் ஆயிடுச்சுன்னா கீழே போய் விட வேண்டியது தான். ஏன்னா இந்த சைடு வந்து ஒரு பெரிய ஒயர் கட்டியிருப்பாங்க இந்த முனையிலேருந்து அந்த முனை வரைக்கும். அதை தாண்டினதுக்கப்புறம் இந்த ஒகேனக்கல் மக்கள் இருக்காங்கல்ல, லோக்கல் பீப்புள்ஸ், அவங்க இருந்திருப்பாங்க ஒரு 10 பேர். நம்ம அடிக்கும் தண்ணி, நம்ம அடிச்சு போய் இந்த கயிறை பிடிக்கணும். அதை மிஸ் ஆயிடுச்சுன்னா அந்த ஆளுங்க அவங்களும் போயிட்டாங்கன்னா போய் இறங்க வேண்டியதுதான் கீழே. ஆமா, அவ்வளோ ரிஸ்கா பண்ணோம். அது உண்மையிலே கடந்தோம் ஒரு ஆனா இன்செர்ட்லாம் இல்லை. இப்போ இந்த தண்ணிக்குள்ள ஆரத்தி வர்றது இதெல்லாம் நம்ம செட்டு போட்டு ஒரு இவிபியில் செட் போட்டோம். ஆக்சுவலாக அதுக்குள்ளேயே ஒரு ஆர்ட் ஒர்க் இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, அதுக்காக ப்ராப்பராக செட் பண்ணி இந்த வேவ்ஸ் வர மாதிரி. ஆமா, அதெல்லாம் பண்ணாங்க. அதான் இன்செர்ட் மட்டும் க்ளோஸ்அப்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி எடுத்தோம். வைடு ஃபுல்லுமே நம்ம உண்மையிலே கடந்துட்டோம் அந்த சைடு போய். ஓகே. இந்த காலில் போனோம்னா காலைல சாப்பிட்றதே அந்த தண்ணியிலேயே கால் வச்சுட்டு தான் சாப்பிடுவோம். காலையிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அங்கேயே தான் இருக்கும் அந்த சீக்வன்ஸ்க்காக. ஆமாம், ஒரு 2 நாள் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு அது பயங்கர டென்ஸ்டா இருந்துச்சு பார்க்குறப்போ. எப்படியாவது அவங்க கடந்துருங்கடா அப்படின்ற மாதிரி இருந்தது. நம்ம எதிர்பார்த்த மாதிரி அங்கே ஒரு விஷயம் நடக்கும், இவர் மிஸ் ஆகிடுவாங்க. அதுவும் அந்த ஹெவி பேகேஜோட எல்லாருமே வச்சிருப்பாங்க, அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஒரு விஷயம். ஸோ அதோட பார்க்குறப்போ எங்களுக்கு அது பயங்கர டென்ஸ்டாக இருந்துச்சு. லைக் உங்களுக்கு ஆஸ் அ ஒர்க்காக வந்து எப்படி இருந்தது? ஆக்சுவலாக எங்களுக்கு எனக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த கழுதை தான். எனக்கு கழுதைக்கும் தண்ணிக்கும் ஆகவே ஆகாது. கழுதைக்கு தண்ணினா பிடிக்காது. ஏன்னா எனக்கு வந்து தமிழ் பிரபா நான் வந்து ஒரு புக் கொடுத்தாரு. புக் இல்லை, ஒரு 15 பாயிண்ட் ஒரு டாக்குமெண்ட்டாக ஒன்று அனுப்பினார். கழுதை கூட நீ எப்படி ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்ட்டு, கழுதையின் பண்புகள் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். அதில் ஒரு 15 பாயிண்ட்ல கழுதைக்கு மழைனா பிடிக்காது, தண்ணினா பிடிக்காது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. தண்ணியில் வந்தாலே அலறும், கழுதை ஓடும், நம்ம மேலே தான் ஏறி நின்றோம், இங்கே வலிக்கும், போட்டு அடிக்கும், குத்தம் அடிக்கும், நமக்கு ஒரு மாதிரி பிரச்சனையாக இருக்கும். அந்த கழுதையை ஹேண்டில் பண்ணுறதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தவிர அப்புறம் பேக் நம்ம ஒன்று கொடுக்குறாங்கல்ல, தண்ணி அடிக்குது, அந்த தண்ணி போயிட்டு பேக்கில் சேர்ந்துடும். பேக் இன்னும் வெயிட் ஆகிடும். பேக் ஒரு பக்கம் இப்படி சாயம், நம்ம இந்த பக்கம் போகும். அது ஒரு மாதிரி எனக்கு அது மட்டும் தான் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதில் லைக் வந்து அந்த கிளெமெண்ட் சாரோட டீமில் வர மாதிரி இருக்கிறவங்க ஒருத்தர் டாக் எடுத்துகிட்டு வருவார். ஆமாம், அந்த டாக் அவன் இருக்கான்ல, அவன் வில்லியம் இறந்துருவான், இன்டர்வெல்ல இடிச்சு இறந்துருவான். நாய்க்கும் அவனுக்கு நாய்னா அலர்ஜி. அவன் ஆனால் படத்தில் அவன் தான் நாய் வளர்க்குறான். அவன் ஆனால் கொஞ்ச நேரம் பார்ப்பான், இரண்டு விட்டுருவான், நாயை விட்டுரு, எங்கேயா போயிடுவான், நாய் எங்கேயோ போயிடும், போய் அரிதான் அப்புறம் பிடிச்சிப்பாரு நாயை. அந்த சீக்வன்ஸில் ஆற்ற கடத்தில் அரிக்கிட்ட தான் இருக்கும் நாய். சூப்பர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க அசோகனுக்காக. லைக் பாரஞ்சித் சார் லைக் அவருக்கான ஒரு ஸ்கெட்ச் ஒன்று கொடுத்தாரு. ஸோ போயாச்சு, பெர்ஃபார்ம் பண்ணியாச்சு. பட் ஏதோ ஒரு பிளேஸில் வந்து அவர் உங்களுக்கு பயங்கரமாக ஒரு லெசன்லாம் கூப்பிட்டு லைஃப் டைம் லெசன் ஒன்று கொடுத்தாராம். ஆக்டிங்னா என்னன்னு கேட்ட ஒரு விஷயம். அந்த சீன் இல்லை படத்தில். ஒரு சீன் வந்து வெள்ளைக்காரன் வந்து ஒரு கல் எடுத்து அடிப்பான். ஓகே. நான் சிரிச்சிட்டு இருப்பேன், சிரிக்காத அப்படின்னு கல் எடுத்து அடிப்பான். அவன் அடித்தாலுமே நான் சிரிச்சிட்டு தான் இருக்கணும். அப்போ வந்து அவன் கல் எடுத்து அடிக்கும் போது என் மேலே படலை. நான் படலேன்னு நான் சிரிப்பை நிறுத்திட்டேன். நான் கல்லே படலைண்ணா அப்படின்னு திரும்பினேன். ஏய் ஒழுங்கா அவன் நடிக்க மாட்டியாடா, அச்சு வச்சிரும் அப்படின்னு திட்டாரு. ஏடா இவர் நம்மளை திட்டாருடா அப்படின்ட்டு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் சிரி ஒழுங்கா சிரிக்கணும் நீ இந்த ஷாட்டில் அப்படின்னு சொன்னார். அந்த சீன் முடிச்சுட்டு ஈவினிங் போகும்போது நான் கேட்டேன், நான் சாரிண்ணா, நான் வேணும்னே பண்ணல, அவரு பண்ணல, அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணனா அப்படின்னும் போது, ஆக்டிங்னா என்னடா அப்படி கேட்டார். ஆக்டிங்னா வந்து உள் வாங்கி அப்படியே நடிக்கிறது, கொட்டுறதுனா அதான் ஆக்டிங் அப்படின்னு. அது ஆக்டிங்கே இல்லைடா. இப்போ ஆக்டிங்னா என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆக்டிங்னா ஒரு சூழலுக்கு ஏற்ற மாதிரி நடிக்கிறதுடா. அந்த சூழல் வந்து மாறலாம். இப்போ நான் ஒரு கதை எழுதிட்டேன், அந்த கதையில் நீங்கள் எல்லாம் நடிக்க போகிறீங்க. ஆனால் நீ நடிக்கும் போது உனக்கு ஆப்போசிட்டில் இருக்கவன் வேறு மாதிரி நடிச்சிட்டானா, நீ டப்புன்னு அசோகன்லேருந்து அர்ஜுனா வந்து ஆனால் இது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. அசோகனாவே யோசி, அவர் தப்பு பண்ணிட்டாருன்னா அசோகன் என்ன பண்ணுவான் அந்த தப்புக்கு, அதை நடிக்கணும்டா. அந்த சூழல் மாறுதுன்னா அந்த சூழல் உனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோ. அப்படி மாற்றும் போது அது கதையையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, உன் கேரக்டரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இதுதான் வந்து ஆக்டிங் அப்படின்னு சொல்றாரு. ஓகே. லைக் அங்கே ஸ்பான்டேனியஸாக நம்ம வந்து அந்த கதைக்கு மாறுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீ மாற்றிக்கணும். அந்த ஸ்பான்டேனிட்டி மறக்காது கண்டிப்பாக உங்களுக்கு இது லைஃப் டைம். ஓகே. ஸோ அதுக்கடுத்து அந்த சீன் பண்ணிட்டீங்க? பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அன்றைக்கே முடிஞ்சிச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு லெசன் எடுக்கிறாரு. அப்புறமே முடிச்சிட்டோம். அப்புறம் ஈவினிங் வந்து சாரி கேட்கும்போது,
அப்போ தான் இதை சொன்னார். ஸோ படம் வந்து த்ரூ அவுட் ஏதோ ஒரு பெயின் ஒரு ஸ்டேஜஸ்லையும் கடந்துகிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். எங்களுக்கு உங்களை பார்க்குறப்போ ஃபிசிக்கலாக எங்களுக்கு பார்க்குறப்போ ஒரு ஆடியன்ஸாக பெயின் ஆனது வந்து உங்களை அந்த கட்டி வச்சுருப்பாங்க. லைக் வந்து தங்களான் ஊருக்கு போயிட்டு ஊர் மக்களெல்லாம் கூட்டிகிட்டு வருவார். இங்கே ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கும், உங்களை அடிமைப்படுத்தியிருப்பாங்க, கொடுமைப்படுத்தியிருப்பாங்க, உங்களை கை காலெலாம் கட்டி அங்கே வச்சு. எனக்கு வந்து மேக்கப்பாக என்னன்னு தெரில, இன்னும் ரொம்ப டேனாக இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு அங்கே இருக்கிற ஹீட்டுக்கு இன்னும் ஆயிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். எனக்கு ஆக்சுவலாக பார்க்க முடியல, பார்க்குறப்ப ஐயோ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். வந்து அது சொன்னார், இது மாதிரி கட்டிடுங்கடா, கை காலை கட்டிடுங்கடா, பின்னாடி ஃபுல்லாக போட்டு படுக்க வச்சுட்டாங்க. அது ஒரு மண் கல், குட்டி குட்டி கல்லுலாம் இருக்கும், அதில் படுக்க வச்சுட்டாங்க. ஒரு காலையில் ஆரம்பித்தாங்க, ஈவினிங் வரைக்கும் அப்படியே படுத்துட்டே இருந்தேன். ஆனால் ஓகே டைம் கிடைக்கும் போது எழுந்து உட்காந்துப்பேன். கால் ரொம்ப நேரமாக மடக்கியே இருக்க முடியாதுல்ல, அதனால் கொஞ்சம் கால் அந்த கட்டெல்லாம் ஊற்றிட்டு நின்றுப்பேன் கொஞ்ச நேரம். ஆனால் மறுபடியும் ஷார்ட்னா திருப்பி, இப்போ எனக்கு ஷார்ட் இல்லை, விக்ரம் சார் ஃபைட் பண்ணுறாருல, அப்பயும் நான் படுத்துட்டு தான் இருக்கணும். ஆமாம், நான் படுத்துட்டு தான் இருக்கணும். என் ஷார்ட்டு இல்லைனா கூட, ஏன்னா கேமரா வந்து நம்ம க்ளோஸ் அப் கட்டு இப்படிலாம் போகாது. ட்ரினிட்டி அது கிஷோரை நான் அந்த எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணியிருந்தாங்க, அது அப்படியே வரும் கிட்ட, இப்படியே எப்போ நம்ம பக்கம் திரும்புவாங்கன்னே தெரியாது. அதனால் எப்போ திரும்பினாலும் நம்ம ரெடியாக இருக்கணும், நம்ம படுக்க சொல்லுவார் இது. அதனால் அன்றைக்கி ஃபுல்லாக அப்படி தான் இருக்கணும். சூப்பர். எனக்கு வந்து பாரஞ்சி சார் வந்து எப்போதுமே லைக் மக்களுக்கான ஒரு அரசியல் சொல்லுவார். அது என்ன படம் என்ன ஜானராக இருந்தாலும் சரி, அங்கே ஒரு மக்களுக்கான அரசியல் ஒன்று இருக்கும். ஸோ அதில் ஒரு மிகப்பெரிய பார்ட்டாக நீங்கள் இருக்கீங்க தங்கலான்ல. அவர் ஆக்ட்ரஸ் மேல் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிலீஃப் வைப்பார். அவரோட வேர்ல்டு வந்து கொடுத்துருவார், இதை பண்ணுன்னு சொல்லிட்டு. இப்போ சடனாக ஞாபகம் வருதுன்னா, காலால் வந்து மணிகண்டன் அவங்களுடைய பேர் பண்ணுறவங்க வந்து அவங்க ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட் 2-3 இடங்களில் அங்கங்கே பண்ணுவாங்க. அந்த மாதிரி குட்டி குட்டி கேரக்டர்ஸும் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும், அவருடைய கதையை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃப்ரம் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்துருப்பீங்களே சார், அவருடைய பிலீஃப் உங்கள் மேலே வச்சிருக்கிறது, மற்ற ஆக்ட்ரஸ் மேலே அவர் வச்சிருக்கிறது. ஸோ அதை பற்றி ஏதாவது? அவர் ஆக்டர்ஸை ரொம்ப ரொம்ப நம்புறாரு. அவர் ஆக்டர்ஸை சூஸ் பண்ணுறதே வந்து இவங்க நம்ம கதைக்கு சரியாக இருப்பாங்க அப்படின்னு நம்புறதுனால தான் அவர் சூஸ் பண்ணுறாரு. ஏன்னா அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், நான் வந்து கதை எழுதிட்டு அதில் ஆர்டிஸ்ட்டை உட்கார வைப்பேன், ஆர்டிஸ்ட்டுக்காக நான் கதை எழுதவே மாட்டேன். கதை எழுதிட்டுனா இதில் அவங்கள மாத்திரம் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு. அதனால தான் நம்ம தொடர்ந்து ஒர்க் பண்ணுறோம்னா. ஸோ இன்னொரு பக்கம் தங்கலான்ல அவர் யூஸ் பண்ண லாங்குவேஜஸ், லைக் அதுக்கான டைலாக் டெலிவரிஸ் எல்லாமே லைக் பண்டைய கால தமிழ் இருந்தாலும் இவருடைய ஃபேண்டசி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாப்புல, நிறைய ரிசர்ச்சும் இருக்கும். ஸோ அது நீங்கள் பேசின விதம் எல்லாமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. நம்ம புதுசாக ஒரு வேர்ல்டுக்குள்ளே என்டர் ஆகிறோன்றப்போ ஒரு சிலருக்கு மேபி அது ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கலாம். அந்த லாங்குவேஜ் மேபி லேட்டரான் கூட சப்டைட்டில்ஸ் ஆட் பண்ணாங்கன்றதெல்லாம் சோஷியல் மீடியாவில் பார்த்தோம். அந்த லாங்குவேஜ் அதுக்காக நீங்கள் பழகிக்கிட்ட விதங்கள்? லாங்குவேஜ் வந்து எனக்கு பெருசாக அது டிஃப்ரெண்ட்ஸாக தெரியல. ஏன்னா இப்போ எங்கள் அப்பா திண்டிவனம் தான், எங்கள் ஆயா தாத்தாலாம் அங்கே தான் இருந்தாங்க. நம்ம அங்கே எங்கள் தாத்தா அப்படி தான் பேசுவார், பையாடை அப்படின்வார். அதெல்லாம் நம்ம கேட்டது தானே. ஆனால் அது நமக்கு பெருசாக டிஃப்ரெண்ட்டாக இல்லை. எல்லாம் மக்கள் வந்து எதை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றாங்கன்னா, அந்த அவர் ஒரு மந்திரம் சொல்லிட்டே இருப்பார் விக்ரம் சார் அடிக்கடி. உடலை முறுக்கிடடா பங்காளி, உடலை 1000 மண்டுகள் காதுக்குள் கேட்கின்றது கீச் கீச் அப்படின்னு ஒன்று போடுவார். அதுதான் நிறைய பேருக்கு புரியல அப்படின்னாங்க. ஆனால் இப்போ அது செகண்ட் டேலேருந்து மாற்றிட்டாங்க. எனக்கு புரிஞ்சுது, ஏன்னா நான் படத்தில் ஒர்க் பண்ணதுனால எனக்கு அது அவர் என்ன சொல்கிறாரு, அப்புறம் அது என்ன லைஃப்னு நமக்கு தெரிஞ்சதுனால அது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. மௌனன் யாத்திரிகா அப்படின்னு ஒரு ரைட்டர் இருக்கார், ஒரு அண்ணன், அவர் எழுதின வசனம் தான் அதெல்லாம். எங்கள் அண்ணனும் என்கிட்ட கேட்டேன், அது ஏதோ சொல்கிறாரா, என்னடா அது எனக்கு புரியலடா அப்படின்னா. நான் அவன்கிட்ட சொன்னேன், தங்கலான் வந்து சின்ன வயசில் அவர் வந்திருப்பார் அந்த லேண்டுக்கு, அதெல்லாம் வந்தது அவர் ஞாபகம் வந்துட்டே இருக்குது, அதுதான்டா அவர் மந்திரமாக சொல்கிறாரு, ஒரு மாதிரி கோட் ஒரு போயம் மாதிரி சொல்லிட்டே இருப்பார். ஸோ அவருக்கு வந்து அந்த வேர்ல்டுக்குள்ளே போகிறது வந்து கனெக்ட் ஆகிட்டே இருக்குது திரும்ப. அவர் ஞாபகம் வந்து அதை பேசுகிறேன். நம்ம இங்கே தான் இருந்தோம், ஏதோ ஒரு காரணத்துக்காக அங்கே வெளில போயிட்டோம். ஸோ அங்கே உள்ளே வரது ஒவ்வொரு கனெக்ட். ஸோ இன்னொன்று அந்த பார்ட் 2க்கான லீட் மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. மேபி விக்ரம் சார் இப்போ ரீசெண்டாக சொன்னார், மேபி பார்ட் 2 இருக்குமா, இல்லை ஆரத்தி வந்து உங்களை திரும்ப கூட்டிகிட்டு வர மாதிரி ஏதாவது இருக்கு? இல்லை நான் ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே பார்ட் 2 இருக்குமா இந்த பேச்சு போச்சு. ஆனால் அது கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் இப்போ இவங்க அது ஹைதராபாத்தில் சொல்லியிருந்தாங்க பார்ட் 2 இருக்குது அப்படின்னு. எனக்கு செம்ம சந்தோஷம், மறுபடியும் போகலாம், அவர் ஃபைட் பண்ணலாம். ஓகே சூப்பர். ஸோ இன்னொரு பக்கம் வந்து லைக் அவர் வந்து இந்த படத்தில் பேசின அரசியல் நிறையா, அவருக்கு அந்த கதைக்களமாகவே எடுத்துக்கிட்டது வந்து ஒரு அரசியல், ஒரு மக்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க, அதை எடுத்து நான் சொல்கிறேன்றதான் ஒரு கதைக்களமாக பேஸாக எடுத்துக்கிட்டாரு. அதுக்குள்ளே இன்றைக்கி இருக்கிறதும் ஆப்ட் ஆகிற மாதிரி நிறையா பேசியிருக்காரு. அதில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயம்? எனக்கு வந்து ஒரு ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்ணுறாருல, எப்பவும் எல்லா படத்துலையும் ஒரு ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்ணிட்டு தான் இருக்காரு. எனக்கு இந்த படத்தில் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா மயில் இருக்குல்ல, மயில் தான் தங்கத்தை கண்டுபிடிக்கும் அப்படின்னு ஒரு மித்து இருக்குது. அதே இந்த படத்துலையும் இருக்குது. பசுபதி சார் வந்து தூக்கிட்டு வந்து மயிலை விடுவார், ஆனால் தங்கம் அங்கே இருக்காது. லாஸ்ட்டில் தங்கத்தை கண்டுபிடிக்கிறது யாருன்னா என் கழுதை கண்டுபிடிக்கும் போயிட்டு. என் கழுதை நிற்கிற இடம் தான் அது ஒரு லேண்டு, அந்த லேண்டு தான் வந்து தங்கம் இருக்கிற லேண்டு. அந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கோமணம் கட்டிகிட்டு இருந்தவரை பேண்ட்டு சட்டை போட்டு நிற்க வைக்கிறது, ஜாக்கெட் இல்லாதவங்கள அந்த ஜாக்கெட் போட்டு டான்ஸ் ஆட வைக்கிறது. அப்புறம் இப்போ
புத்தாவை வந்து பூதமுனி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது பூதம்டா பூதம்டான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அது பூதம்டான்னு சொன்னது யாருன்னா, புத்தா வந்து ஒரு பீப்புளுக்கு இங்கே கடவுளாக இருக்காரு. இந்த ஆரன் ஆரத்தி அந்த போர்ஷனில் அவங்க தான். அப்புறம் அதே மாதிரி தங்கலானை வந்து சைத்தான் டீமோன் அப்படின்னு சொல்லுவாங்க. தங்கலான் யாருன்னா எங்களுக்கு லீடர். இந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல, எனக்கு அந்த அரசியல் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த புத்தர் ஆக்சுவலாக அந்த முனி ஸ்டாச்சுவாக இருக்கிறது வந்து அதை நீங்கள் திரும்ப கண்டுபிடிப்பீங்க. உங்கள்கிட்ட அது திரும்ப ஸ்டார்ட் ஆகும். அவங்களுடைய தேடல் இங்கே இருக்குது எல்லாமே போகுதுன்றது. ஸோ அந்த சீக்வன்ஸ் இருக்கும்ல, லைக் அதுக்காக அந்த சிலை உள்ளே வச்சது எனக்கு வந்து அது இன்டர்வல் சீன் தான். அது சொல்லும் போதே எனக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா என் கழுதை போவோம், என் கழுதையை ஃபாலோ பண்ணிட்டு நான் போவேன். நான் வர இந்த வெள்ளைக்காரன் கையை வேற சுட்டுருவேன். அவர் என்னை துரத்திட்டு வருவார். பார்த்தா என் கழுதை நிற்கிற இடத்துல அந்த புத்தரோட தலை இருக்கும், உடம்பு இருக்கும். உடம்பை தோண்டி கண்டுபிடிச்சோடனே இப்போ இது என்னன்னா, இது ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தங்க புதையல் இருக்கு. தங்க புதையலோட சாவி தான் வந்து புத்தரோட தலை. அந்த சாவி என்கிட்ட இருக்கு. நான் தான் இப்போ அன்லாக் பண்றேன்னு. அதை ஓட்டின உடனே அவள்தான் எல்லாமே ஒரு மாதிரி ஆகுது. அப்படிதான் நான் யோசிச்சு ஒர்க் பண்ணேன். ஓகே. ஸோ இன்னொரு பக்கம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனது செகண்ட் ஹாஃபில் வந்து இது வந்து நம்ம நிறையா அந்த ஃபேண்டஸியே படிச்சிருப்போம். ஒரு புதையலை தேடி ஒரு மக்கள் போவாங்க, அந்த புதையல் கிடைக்காம பித்து பிடிச்சி அலைவாங்கன்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு இந்த காமிக்கெல்லாம் படித்தது எனக்கு படமாக பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவங்க டயர்டாகி கிட்ட ஆல்மோஸ்ட் அவங்க ஒருத்தவங்களாம் ஒரு சைக் ஆகிடுவாங்க. எனக்கு நீங்கள் வந்து ஆர்த்தியாக வந்து நீங்கள் மாறி பேசுறது வந்து பயங்கரமாக இருந்தது. லைக் அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் நீங்கள் அந்த ஒர்க். எனக்கு வந்து அவர் ஃபர்ஸ்டே சொன்னார், இந்த படத்தை வந்து உனக்கு பேய் பிடிச்சிடும். எனக்கு வந்து ரிஹர்சல் அப்போ எனக்கு ஒரு ஆடிஷன் வச்சார். உனக்கு வந்து பேய் பிடிச்சா அப்படி டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லி எனக்கு ரிஹர்சலில் அதை பண்ணும்போது அப்போ எனக்கு பேய் ஓட்டினாங்க. நான் அப்படியே சும்மா ரேண்டமாக பண்ணும்போது ரிஹர்சலே எனக்கு ஆடிஷனே அதுதான் மெயின் சீனாக பண்ணி அதுக்கப்புறம் தான் விக்ரம் சார் கேட்டார், ரஞ்சித் இந்த சீன் இருக்கா நம்ம படத்தில் சார்? அவனுக்கு செகண்ட் ஹாஃபில் அவன் பேய் பிடிச்சான் சார் அவனுக்கு அப்படின்னு சொல்லி அது பண்ணதான். அப்புறம் பேய் பிடிக்கிறது என்னென்னா, இப்போது சின்ன வயசுலேருந்து நம்ம எங்கள் பெரியம்மாவை பார்க்குறோம், சித்தாவை பார்க்குறோம். இவங்கெல்லாம் வந்து சாமி வந்து ஆடுவாங்க திடீர்னு கூழ் ஊற்றும் போது. இது மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு சாமி வந்துன்னா வேற எப்படா நல்லா தானடா நின்றுருக்காங்க, திடீர்னு பார்த்தா வேற ஒன்றா நிற்கிறாங்க. இப்போ நம்ம அதெல்லாம் சின்ன வயசுலேருந்து பார்க்குறோம்ல, பார்த்து அங்கேருந்து எடுத்து தான் எங்கள் பெரியம்மா அப்படி தான் பேசுவாங்க. திடீர்னு வாயை ஒரு மாதிரி பண்ணுவாங்க, இப்படி பார்த்து பேசுவாங்க. சரி அதெல்லாம் எடுத்து ஒர்க் பண்ணால் சந்தோஷம் அப்படின்ட்டு அங்கேருந்து ரியல் லைஃப்லேருந்து எடுத்து தான் ஒர்க் பண்ணாதான். சூப்பருங்க. ஸோ இதுக்கப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ல விக்ரம் சார், அவர் வந்து இது வரைக்கும் இந்த கெட்டப் வந்து அவர் இது வரைக்கும் போட்டதே இல்லைன்ற மாதிரி இருந்தது. ஆக்டிங்காகவும் எங்களை பார்க்குறப்ப தான் இருந்துச்சு, நல்ல கதைக்கெல்லாம் மாட்டுச்சுன்னா அந்த மனுஷன் பேய்ப்பா நடிச்சு தள்ளிடுவார் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு இருந்திருக்கும்ல சார் ஆக்டராக நம்ம பார்த்துருப்போம், இன்ஸ்பயர் ஆகிருப்போம். ஸோ அவர் ஸ்பாட்டில் இருந்த விதங்கள் நடித்தது எனக்கு அவரோட நடிப்பு வந்து ஒரு ஷாட்டுக்குமே அவர் ஒரு சீனுக்கு நடிக்கிறது வேற, ஒரு ஃபோட்டோக்கு நடிப்பார் அவர். ஓகே. இந்த ஃபோட்டோ இப்போ ஃபர்ஸ்ட் லுக்லாம் வருது இல்லை, அந்த ஃபோட்டோ வந்து எடுக்கும்போது கூட அவர் வந்து ஒரே நிமிஷம் அந்த ஃபோட்டோக்கு ஒர்க் பண்ணுவார். மேக்கப்பை கரெக்டாக இருக்கா பாருங்க அப்படின்னு பார்த்துட்டு இந்த ஃபோட்டோக்கு அந்த பல் கிளிப் ஒன்று போட்டுருப்பார் அவர் படத்தில், அதை போடுவார். ஒரு சின்னதாக இங்கே ஒரு மறு இருக்கும், அதை வைப்பார். ஃபோட்டோக்கு அவ்வளோ ஒர்க் பண்ணுவார். நான் அப்போ தான் யோசிச்சேன், என்னடா நடிக்கிறதுக்கு நம்ம பண்ணுறது வேறு, ஒரு ஃபோட்டோ கூட நல்லா சார் ஃபோட்டோ அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இப்படி நின்றுருக்கோம் அவ்வளோதான். ஆனால் அவர் வந்து அந்த தங்கலானாவே நம்ம போர்ட்ரே பண்ணிட்டே இருக்கணும், எல்லாத்துலேயுமே தங்கலானாவே இருக்கணும்னு யோசிச்சு அவ்வளோ ஒர்க் பண்ணார். எனக்கு அதெல்லாம் நிறைய லேர்னிங்காக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து இது வந்து ஒரு சினிமா ஸ்கூல் தான் எனக்கு. நீங்கள் கங்கம்மாவா லைக் பார்வதி அவங்களோட நடித்தது அந்த பாண்டிங் வந்து பயங்கரமாக இப்போது ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். எல்லாருக்கும் அது ஈஸியாக கனெக்ட் ஆகுது. நீங்கள் பேசுகிற விதமாக இருக்கட்டும், அவங்க பின்னிட்டாங்க ஒரு பக்கமாக. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் ஆன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நான் ஃபுல்லாக ஒரு அப்பா மகனாகவே இருப்பேன். எப்போ அப்பா கூடயே தான் இருப்பேன். செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அப்பா கூட இருக்கவே மாட்டேன். ஃபுல்லாக பார்வதி மேம், அம்மா கங்கம்மா மட்டும் தான் எனக்கு எல்லாம், என் உலகம் கங்கம்மா கூடயே தான். ஏன்னா பேய் பிடிச்சிச்சுன்னா அம்மா தான் நம்மளை அரவணைக்கிறாங்களே, நீ சரியாயிடும், தூங்க வச்சுப்பாங்க மடியில் படிக்க வச்சு, இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு அம்மா கூட தான் நிறைய கனெக்ஷன் இருக்கும். இது மாதிரி எனக்கு நான் ஸ்க்ரீனில் தான் அந்த கனெக்ஷன் பார்த்தா அவங்க வெளியுமே அப்படி தான் ஒரு மகனாக தான் பார்ப்பாங்க. உண்மையிலே ஒரு பையன் மாதிரியே பார்த்துட்டு என்ன பையன் தான் கூப்பிடுவாங்க, மகனேன்னு தான் இப்போ வரைக்கும் அப்படி தான். இப்போ மெசேஜ் பண்ணால் கூட செல்லம், என் சவரம், என் மகனே அப்படின்னு வாய்ஸ் நோட் போடுவாங்க. அந்த கொஞ்சம் அந்த அதே ஸ்லாங்ல அதே அவங்க இப்போ என்ன, நான் ஒரு நடுவில் வந்து அவங்க ஒரு தூத்தான ஒரு வெப் சீரிஸ் நடிச்சிருக்காங்க. அது அவங்க பேர் கிராந்தி தான் நினைக்கிறேன், கிராந்தி. நான் வந்து அந்த வெப் சீரிஸ் பார்த்துட்டு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன், ஹாய் கிராந்தி அப்படின்னு போட்டேன். டேய் நான் உன் அம்மாடா. அவன் இல்லைம்மா அம்மாதாம்மா, இந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சிம்மா, அதை பற்றி பேசினேன். அவங்க ரொம்ப ரொம்ப தெரிஞ்சு ரொம்ப என் கூட எனக்கும் ரொம்ப கனெக்ட் ஆனவங்க. என்னன்னா என்கிட்ட கேட்பாங்க, நீ எதனா ஒரு நாள் கேட்டாங்க, நீ எதனா மிஸ் பண்ணுற கேஜிஎஃப்ல ஒரு 80 நாள் கிட்ட வந்துட்டு ஏதாவது மிஸ் பண்ணுறியாடா, நீ மிஸ் பண்ணுறது என்னன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அம்மா நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட டீ கடைக்கு போவோம்மா, சாயந்தரம் 6 மணிக்கு போனோன்னா நைட்டு 10 மணி 11 மணி வரைக்கும் டீ கடையிலே இருப்போம். என்ன பேசுவோம் தெரியாது, ஆனால் அரசியல் பேசுவோம், சினிமா அது இதுன்னு
எல்லாமே நாங்கள் டீ கடையில் தான் இருப்போம், அந்த டீ கடைக்கு போகிற அந்த 4 ஹவரை மிஸ் பண்ணுறோமா அப்படின்னு. சரி ஓகேடா அப்படின்ட்டு அடுத்த நாள் காலைல என் ரூம் கிட்ட வந்துட்டு வாடா டீ கடைக்கு போகலான்னாங்க. யார் நீங்கள் வரீங்களா டீ கடைக்கு? வாடா போகலாம். ஆமாம் வேணாம்மா, எல்லாம் உங்களை தெரியும், ஃபோட்டோலாம் எடுப்பாங்க, வேணாம், நீ வா என் கூட வா, நான் கூப்பிட்டு போகிறேன்ட்டு நான், அவங்க, ஹரி, பிரீத்தி, நாங்கள் 4 பேருமே டீ கடைக்கு போய் ஒரு பூரி, டீ, அப்புறம் வடை வாங்கி கொடுத்தாங்க. எடுக்கும் போதும் வந்து நிறைய பேர் ஃபோட்டோ கேட்டாங்க, அதுவும் கொடுத்தாங்க, அவங்களும் கொடுத்தாங்க. ஆனால் எங்களை வந்து நான் சொன்னதுக்காக டீ கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு ரூமுக்கு கொண்டு சொன்னாங்க, ஹாப்பியாடா இப்போ அப்படின்னாங்க. என்னம்மா இதுக்கு அதுக்கு தான் கூப்பிட்டு போனேன், என்னங்க நான் வரேன், எதுக்கு டீ கடைக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு தெரியல. ஹாப்பியாடா அப்படின்னாங்க. எதுக்கு? நீ தானடா சொன்னேன் டீ கடைக்கு மிஸ் பண்ணுறேன்னு. அதுக்கு ஓ அதுக்கு கூப்பிட்டு போய் என்னம்மா அப்படின்ட்டு ஒரு மாதிரி செம்ம எமோஷனல். கங்கம்மா வந்து ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் அம்மாவா இருந்திருக்காங்க. காலைல வந்து எங்களுக்கு பொங்கல்லாம் வாங்கிட்டு வந்துருவாங்க. காலைல இப்போ நைட் ஷூட் முடியுது இல்லை, காலையில் 6 மணிக்கு ஷூட் முடியும். ரூம் முடிஞ்ச உடனே நான் வந்து எங்கள் உடம்புல இருக்க இந்த கருப்பு கலரில் இது, அப்புறம் அந்த சேரு, மேக்கப் போட்டுனது, இது எல்லாமே, இந்த கண்ணு மார்க்கு, இதெல்லாம் எல்லாமே பண்ணி குளிச்சாதான் உடம்புலாம் மண்ணாக இருக்கும். நாங்கள் குளிப்போம். குளிக்கிறதுக்குள்ளே இவங்க வரும்போதே எங்களுக்கு பொங்கல், வடை, இட்லி எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவாங்க. வரும்போதே குளிச்சுட்டு தூங்கிடலான்னு பார்ப்போம். வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா, வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்ட்டு கீழே வந்து எங்களுக்கு பொங்கல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. நான், ஹரி, பிரீத்தி, கங்கம்மா, நாங்கள் 4 பேர் சாப்பிட்டு அவங்க ரூம் போய் படுத்துருவோம். ஒரு 2-3 மணிக்கு எழுந்து படுத்து போவோம். ஆக்சுவலாக பயங்கர மெமரியாக இருந்திருக்கும்ல அவங்க எல்லாருக்கும். படம் ஃபுல்லுமே நிறைய மெமரிஸ். சூப்பர். சரி, என்னன்னா இதை சுற்றி கொஞ்சம் லைக் நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம் அப்படின்றப்போ ஒரு சில பேருக்கு புரியலன்னு சொல்கிறது வேற, ஒரு சிலர் வந்து நமக்கு அது இல்லை பிடிக்கல இந்த படம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஜோனில் இருக்காங்க. மிக்சட் ரிவ்யூஸ் நம்ம பார்க்க முடியுது. ஆக்சுவலாக நமக்கு பிடிச்ச, நானும் பார்த்துட்டுலேருந்து ஒரு ஸ்பெல் பவுண்டாக இருந்தேன். ஸோ செம்ம ஒர்க்கிங் அந்த படம். பை ஆல் மீன்ஸ் வந்து இது வந்து நம்மளோட ப்ரைடாக தான் இருக்கும். வெளில இருப்போ கொஞ்சம் பேர் அது பிடிக்கல, ஒர்க் ஆகலைன்னு சொல்கிறப்ப நீங்கள் பார்த்து மேபி அந்த வேர்ல்டுக்குள்ளே இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணும்? எனக்கு என்னன்னா பிடிக்கல, ஒரு நல்ல படத்தை வந்து அது அவங்களோட ஆடியன்ஸோட விருப்பம் தான். அவங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம், புரியாமல் இருக்கலாம், அது அவங்களோட விருப்பம் தான். ஆனால் இப்போ அது ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் வந்து அந்த டீம் அட்ரஸ் பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் டே பார்த்த உடனே யாருக்குமே அந்த டைலாக் புரியலன்னு நிறைய பேர் சொன்ன உடனே இப்போ மாற்றிட்டாங்க. ஏன்னா ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் தான் டீமுக்கு முக்கியம். டைலாக்ஸுமே மாற்றிருக்காங்களா? டைலாக்ஸ் மாற்றலை, டைலாக்ஸ் வந்து புரியல, மேலேயே பிஜிஎம் நிறைய ஓடும், இந்த ப்ரொப்பலர் சவுண்ட் கேட்கும். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அந்த டைலாகை ரொம்ப கிளியராக வச்சுருக்காங்க. சப்டைட்டில் வச்சுருக்காங்க. நிறைய பேர் கேட்டது அதுதான், சப்டைட்டில் இருந்தாவது எங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னாங்க. இப்போ அதை வந்து ஒரு ஆடியன்ஸ்க்காக ஒரு டீம் ஒரு ஸ்டெப் எடுக்குதுல்ல, அது எனக்கு ஒரு பெரிய விஷயமா போகுது. ஆடியன்ஸுக்கு புரியணுன்றதுக்காக அவங்க மாற்றி மறுபடியும் பண்ணுறாங்கல்ல, அதனால் இப்போ புரிஞ்சிக்கிறாங்க நிறைய பேர். ஏன்னா ஃபஸ்ட் டே வந்த மிக்சட் ரிவ்யூவை விட செகண்ட் டே, தேர்ட் டேலாம் பயங்கர பாசிட்டிவாக வந்துட்டுருக்கு. எனக்குமே நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூ தான் வந்துச்சு செகண்ட் டே, தேர்ட் டேலாம். அதனால் நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. பட் சோஃபார் உங்களுக்கு வந்து இல்லை பெஸ்டஸ்ட் கமெண்ட் மறக்க முடியாது, பட்ட கஷ்டத்துக்கு இது ப்ராப்பரான ரெக்கக்னிஷன்ற மாதிரி தான் இருந்தது. பார்ப்பனியத்தால் வெட்டப்படும் புத்தனின் தலை அசோகனால் ஒட்டப்படும் அப்படின்ட்டு ஒருத்தர் எழுதி போடுது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அந்த ராஜா காலத்துல தான் அவர் தலையை வெட்டுவாங்க. அந்த தலையை நான் கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்து புத்தர், அசோகன் எல்லாமே கனெக்ட் ஆகுது. அந்த கனெக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. சோ இதுக்கு அடுத்தபடியே சக்சஸ் மீட் வேற இப்போ நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். நேத்து தான் புத்தர் சிலை கொடுத்தாங்க. ஓ எல்லாருக்குமா? ஆமா, படத்துல நடிச்ச காஸ்டியூம் ஒரு புத்தர் சிலை கொடுத்தாங்க. எனக்கு அந்த புத்தர் சிலை கையில வாங்கின உடனே எனக்கு அசோகன் கையில அந்த புத்தர் தலை இருந்தது தான் ஞாபகம் வருது. அப்படியே படம் கனெக்ட் ஆயிடுச்சு. ஆமா, பார்த்துட்டே இருந்தேன். செம்ம மூமெண்ட் அது. விக்ரம் சாருமே வந்து சொன்னாரு, நீ நல்லா பண்ணியிருக்கடா, படம் சூப்பராக நடிச்சிருக்கேன், ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உன்னோட ஒர்க்கு அவ்வளோ தெரியுது அப்படின்னு விக்ரம் சார் நேற்று தான் நான் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். அவரை கட்டி பிடிச்சி சார் சொன்னது எனக்கு அவர் கூட நடிக்கும் போது அவர் இப்போ நம்மளை சொல்கிறாருல்ல, அது எனக்கு பெரிய சந்தோஷமாயிடுச்சு. அவர் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்டர்ஸ் அவர். ஸோ அவர் வந்து சொல்லும்போது அது இன்னும் ப்ராப்பர் ரெக்கக்னிஷனாக அது இருக்கும். இன்னொரு பக்கம் அவர் லைக் எந்த ஆடியோ லான்ச்சாக இருந்தாலும் ப்ரெஸ் மீட்டாக இருந்தாலும் அவர் ஒரு வேலை இருப்பாப்ல. நம்ம கூட இப்போ இன்டர்வியூக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தோம். ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு போயிட்டு பயங்கரமாக அவர் வேட்டி சட்டையெல்லாம் எடுத்து ஜம்ப் பண்ணிலாம் விளையாடிட்டு இருந்திருக்காங்க. நாங்கள் என்ன நினச்சோம், அவர் எப்பவுமே ட்ரெஸ் பயங்கரமாக பண்ணிட்டு வருவார். சரி, ஆடியோ லான்ச் இது சக்ஸஸ் மீட் வந்து அவர் பயங்கரமாக அதோட கோட்லாம் போட்டு வருவார் அப்படின்ட்டு நம்ம ஜாக்கெட்லாம் ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ணி சார் இப்படி வருவார், நம்மலாம் இப்படி போகலான்ட்டு நம்ம ஒரு இதுவும் அந்த டப்புன்னு வேஷ்டி சட்டையில் வந்து நிற்கிறாரு இன்னைக்கு. ஓ அதானா அது? ஓ நேற்றுக்கு வந்து வீடியோ. ஓகே, ஏன்னா வேஷ்டி சட்டையில் நம்ம பயங்கரமாக லேயரிங் அவுட்ஃபிட்லாம் போட்டு வந்தா இப்படி இருக்கேன்னு யோசிச்சேன். அவர் ட்ரெஸ்ஸிங்கில் பயங்கரமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவார் சார். இல்லை ஒரு சிலர்லாம் வந்து அப்படியே இருப்பாங்கல்ல, சும்மா கேள்விப்பட்டிருப்போம். நர்சரியா சொன்னாங்க ஃபகத் ஃபாசில் வந்து அதே மாதிரியே இருப்பாப்ல, வீட்லையும் அதே கேரக்டராக இருப்பாருன்னு சொல்லிடலாம். நம்ம இங்கேயும் கேள்விப்பட்டிருக்கோம், ரகுவரன் சார் வந்து ஒரு மாதிரி ரகடாக பண்ணுறாருன்னா வீட்லையும் அப்படியே இருப்பாருன்னு. இந்த மனுஷன் இந்த பக்கம் ஜாலியாக இருக்காரு, எல்லாரையும் போட்டு டார்ச்சர் பண்ணுறாரு, டக்குன்னு மாறிடுறாரு. அந்த ஜோன் பார்த்துருப்பீங்களே. எனக்கு வந்து அவர் எப்படி அப்படி சேஞ்ச் ஆகிறான்னு எனக்கு தெரியல டக்குன்னு. ஆனால் ஒரு பெரிய டைலாக் வரும் பிரதர், அது ஒரு பெரிய டைலாக். அது டப்புன்னு வரும், அப்போ தான் பார்ப்பாரு, பார்த்து படிச்சுட்டே இருப்பார்.
படிச்சுட்டே வந்து இங்கே விளையாடுவார், டப்புன்னு இப்படி கை எடுத்து அடிப்பார். ஆனால் அதுலேயே கான்சன்ட்ரேட்டாக இருப்பார். ஆனால் அது ஆக்ஷன் சொன்ன உடனே அது எப்படிடா இவர் இப்படி மாறுறாருன்னே நமக்கு தெரியாது. டக்குன்னு மாறிடுவார். ஆனால் அந்த அந்த சீன் நடிக்கும் போது அப்படி தான் இருப்பார். நடித்து முடிச்ச உடனே இப்போ கட்டாக சார் ரீடேக் போகலாமா அப்படின்னு கேட்கும்போது அப்போ வந்து நார்மலாக திருப்பி விளையாடுறது அதெல்லாம் பண்ண மாட்டார். அந்த கேமரா வச்சுட்டாங்கன்னா தங்கலாம் தான். கேமரா எடுத்துட்டா தான் சியான் விக்ரம் கேமரா வச்சு அதை எடுக்கிற வரையும் தங்கலானாவே தான் இருப்பார். அந்த ஸ்லாங் அப்படி தான் பேசுவார். அப்படி கேமரா எடுத்தோன்னா டக்குன்னு அதே கெட்டப்பில் இங்கிலீஷ்லாம் பேசுவார். சடன்னு இங்கிலீஷ் பேசுவார் வேறு மாதிரி. நமக்கு அதை பார்க்கும்போது பிரமிப்பாக தான் இருக்குது. ஓ இப்படிலாம் நடிக்கணும் போல. ஓகே, சூப்பர் பிரதர். ஆக்சுவலாக ஸோ ஹாப்பி ஃபார் யூ. ஆக்சுவலி பர்சனலாக ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். சீரியஸாக நிறையா இன்டு த வேர்ல்ட் ஆஃப் தங்கலான் எங்களை கூட்டிகிட்டு போயிட்டீங்க இந்த ஒரு ஃபியூ மினிட்ஸில். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராட்ஸ் பிரதர். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. Or to find the perfect water. Experience water like never before. Admissions open at Sri Venkateshwara College of Engineering and Technology, Pondicherry. Mad Rapid, India's finest audio wearable brand. Starting at 999.